ஆன்றோர்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. பெரும்பாலும் என்னுடைய வணக்கத்திற்கும் நன்றிக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. தியாக பிரம்மத்துக்கிட்டேருந்து ஒரு சின்ன வரியை என்னால் கடன் வாங்க முடியுமே ஆனால், எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமலு, எங்கெல்லாம் மகானுபாவர்களாகிய ஆன்றோர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த சபைக்கு எனது பணிவான வணக்கம். சூழல் ரொம்ப பரவசமாக இருக்கு. சூழல் ரொம்ப பரவசமாக நான் உணர்றேன். பெரும் பாக்கியமாக உணர்கிறேன். பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு வார்த்தையை நான் பயன்படுத்தலை. ஒவ்வொன்றையும் அறிவு வேணா கருதலாம், உள்ளத்தால் உணர மட்டும்தான் முடியும். இங்கு அறிவு சார்ந்த சூழலை விட உணர்வு சார்ந்த சூழல் இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. 58 வயது வரை நான் காத்திருக்க வேண்டியிருந்தது ஒரு அண்ணலின் மிக அழகான இப்படிப்பட்ட அவையில் பங்கு பெறுவதற்கு. படைத்தவனுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்றைய தேதியில் எனது தலையில் இவ்வளவு அழகான பொன்னான எழுத்துக்களை மறக்காமல் எழுதியதற்கு. முதல்ல வந்த அந்த பஜன் பாடினவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்கிற வார்த்தையை எத்தனை தடவை சொன்னாலும் நன்றி தான். அதை அழுத்தி சொன்னாலும் மேலோட்டமாக சொன்னாலும் நன்றி தான். ஒரு இடம் வரும்பொழுது என்ன அறியாம கண் கலங்கினது. சபுகோ சன்மதி தே பகவான். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை நம்ம விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இருந்தது ஒரு காலத்துல. ஆண்டவன் முன்னால போய் கையை கும்பி நிற்கும் போதெல்லாம் அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ பின்னாலேருந்து ஒரு குரல் கொடுப்பாங்க, நல்ல புத்தி கொடுக்க சொல்லு, நல்ல புத்தி கொடுக்க சொல்லு அப்படின்னு. இப்போ எல்லாருமே எதையோ கேட்குறோம், நல்ல புத்தியை தவிர. சபுகோ சன்மதி தே பகவான், எல்லோருக்கும் நல்ல புத்தி கொடு. நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை எப்படி அழைத்தாலும் சரி. மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணலும் அகிம்சையும் வேறு அல்ல அப்படின்னு ஒரு உலகம் புரிந்து கொண்டதற்காக. பாரதியாருடைய பாடலை அடுத்தது ரொம்ப அழகா குழந்தைங்க எல்லாம் பாடினாங்க. வாழ்கனி எம்மான் வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர். இப்ப பாரத தேசம் அல்ல அது. பாழ்பட்டு நின்றதாமோர் வையகத்தை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்க வாழ்கவே. எல்லார் மனதும் பாழ்பட்டு போயிருக்கு. எல்லாத்துலேயும் வறுமை இருக்கு. எல்லாருக்கும் திக்கு திசை தெரியாமல் இருக்கும்போது ஒரு அண்ணனுடைய அந்த அழகான சிரிப்பு மட்டும்தான் ஒரு பெரிய கலங்கரை வெளிச்சமாக தெரியுது நமக்கு. எம்எஸ் அம்மாவுடைய குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா கூட ஒவ்வொரு வரியும் பாடியிருந்தீங்கன்னா தெரியும். வீணை இசையில் காற்றினிலே வரும் கீதம் மட்டும்தான் நமக்கு கேட்டது. வரிக்கு வரி அதை பாடியிருந்தால் ஒவ்வொன்றையும் சொல்லி நீ எப்படி இருந்தாலும் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. அதற்கப்புறம் பிரம்மம் ஒக்கட்டே. எத்தனை பேருக்கு அந்த வரிகள் புரிந்ததுன்னு தெரியல. பிரம்மம் ஒன்றுதான், பரபிரம்மம் ஒக்கட்டே. பரபிரம்மம் என்று சொல்ல போது ஒன்றுதான். இதை விட பொருத்தமான பாடல்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து யாரும் பாட முடியாது. எல்லா மேடைகள்லையும் சில வரிகளை நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன். ராமன் வருவதற்காக சபரி ஒவ்வொரு பழமாக எடுத்து ருசி பார்த்து இது ராமனுக்கு பொருத்தமாக இருக்குமா, இது ராமனுக்கு பொருத்தமாக இருக்குமான்னு தேர்ந்தெடுத்து கொடுத்தார்களாகும் என்று ஒரு கதை இருக்கு. சபரியை நான் பார்த்ததில்லை. ராமனை பார்க்கக்கூடிய சௌபாகியம் இன்னும் வாய்க்க பெறலை. ஆனால் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தருடைய மிக அழகான இந்த அர்ப்பணிப்பான பாடல்கள் எல்லாம் வரும்பொழுது தோணும், இத்தனை சுவிஞர்கள் பிரம்மம் ஒக்கட்டே ஆண்டவனுடைய உருவமாக வந்திருக்கக்கூடிய சபையில் வந்து உட்கார்ந்து அவ்வளவு அழகாக இந்த பாடல் பிடிக்குமா, உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்குமா, நீங்கள் இதை கேட்டு பாருங்களேன், அதை கேட்டு பாருங்களேன், சுவைத்து அருமையாக அவங்க கொடுத்தது. முத்தாய்ப்பாக முடிக்க போகும்பொழுது அந்த குழந்தைகள் பாடினது. எனக்கு இதே மாதிரி ஒரு சீருடையில் உட்காந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு நேரங்களில் பள்ளிக்கூடங்களில் இதே மாதிரி ஒரு அக்டோபர் 2ஆம் தேதிக்கு பாடின ஞாபகம் இருக்குது. சாந்தி நிலவ வேண்டும், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும், எந்த சக்தியும் ஓங்க வேண்டாம், ஆத்மசக்தி ஓங்க வேண்டும் உலகிலே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே. வரிகளில் வந்து குழந்தைங்க பாடும்போது என் கண்ணுக்குள்ள வருடங்கள் ஓட ஓட காட்சி அவ்வளோ அழகாக இருந்தது. ஆண்டவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழல் எல்லாரும் அமர்ந்திருக்கும். அதற்கே எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நான் வணக்கம் சொல்லணும். என்னை அழைத்ததுக்கு நன்றியும் சொல்லணும். தலைப்பு கேட்ட பொழுது அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். என்னை வள்ளுவனை மிஞ்சி கால்வீசி நடக்கிறதுக்கு யாருக்கும் இன்னும் வாழ்க்கை அமைய பெறலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஏதோ ஒரு யுகத்தில் சொல்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு அழகான குரட்பாக்கள் வருமெனில் அதற்கும் முன்னால் பக்குவப்பட்ட மனங்கள் இருந்திருக்கணும். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அவ்வளவே தான். ரொம்ப அன்புடைமையினுடைய முதல் வரியாக எழுதி முடிச்சாச்சு. அன்பை எங்கேயாவது அடைக்க முடியுமா?
அடைக்க முடியும்னு நீங்கள் சொன்னாலும் அன்பை வெளியிலேயே காண்பிக்காமல் கட்டுப்படுத்தி இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதும், இந்த குழந்தைகள் பாடின போதும், வீணையை பொழுதும், உங்களுக்கு வரவேற்பறை கொடுத்த போதும், தலைமறை உரை கொடுத்த போதும், உங்களை அறியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக கண்களில் நீர் கசிஞ்சிருந்தா வள்ளுவன் உங்களுக்கு வசப்பட்டு விட்டான்னு அர்த்தம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அது தெருவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாயினுடைய துன்பமாக இருக்கலாம், இல்லை பயணப்படக்கூடிய ஒரு பேருந்தில் உங்களுக்கு முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு தாயின் முதுகை பார்த்து உங்களுக்கு முகம் காட்டி அம்மாவின் முதுகில் சாய்ந்திருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தையினுடைய வாயில் எச்சில் ஒழுக ஒழுக வரக்கூடிய ஒரு சின்ன சிரிப்பாக இருக்கலாம். அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தெரியாது, உங்களை மீண்டும் சந்திக்க போகிறோம் தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உங்களை பார்த்தா அந்த குழந்தைக்கு அன்பு இருக்குன்னு மட்டும் அந்த குழந்தைக்கு தெரியும். அது பளிர்னு சிரிக்கும்போது அந்த அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். நீங்கள் அந்த குழந்தையை எங்கே கூட்டிகிட்டு போய் விட்டாலும் உட்காந்த இடத்துலேருந்து மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கும். அன்றைய பொழுது பூரா உங்கள் மனதில் அந்த சிரிப்பு மட்டும்தான் வியாபிச்சிருக்கும். அரணை கூட வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவன் அன்பை மட்டும்தான் உடைமை அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்களாம் அன்புங்கிறத என்னவாக கருதி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அன்பை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விமர்சனம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உதாரணங்கள் இருக்கலாம். ஆனால் அன்பு அப்படின்னு நம்ம கொண்டு வரும்பொழுது ஒரே ஒரு சின்ன விஷயம், எந்த மேடைக்கு வந்தாலும் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் நமக்குன்னு முற்காலத்திலேயே சில பதிவுகளை மேற்கொண்டு வருவோம். அந்த பதிவுகளுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு உள்வாங்கும் அப்படின்னு தெரியாது. அதற்காக தான் சொல்லுவாங்க, ஒரு ஞானியை பார்க்க போன அவரோட சீடனாகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு நபர் ஞானிக்கிட்ட வந்து சொன்னாராம், அன்பை பற்றி எனக்கு இப்படி தெரியும், அன்பை பற்றி அப்படி தெரியும், இப்படி காட்டினால் அது அன்பு, அப்படி காட்டினால் அது அன்பு அப்படின்னு விடாமல் அந்த ஞானியை பேச விடாமல் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தபோது ஞானி சொன்னாரா, நாம் 2 பேரும் தேநீர் அருந்துவோமா அப்படின்னு கேட்டாராம். அன்பை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், தேநீர் இருந்து கூப்பிடுறாரு, சரி ஒருவேளை இப்படி கூட அன்பை பிரகடனப்படுத்தலாம் போல இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அந்த வந்திருக்கக்கூடிய இவருடைய சீடராகணும்னு ஆசைப்பட்ட, அன்பை பற்றி தனக்கு சர்வமும் தெரியும் அப்படின்னு நினைத்திருந்த அந்த மனிதர் அமர்ந்திருக்கும்போது ஞானி 2 கோப்பைகளில் 2 கோப்பைகளையும் ஒரு பெரிய குவளை நிறையாக தேநீரையும் கொண்டு வந்திருக்காரு. வந்திருந்த விருந்தினர் முன்னால் அந்த குவளையை வச்சு தேநீரை அந்த கோப்பையில் அந்த குவளையிலிருந்து தேநீரை ஊற்ற ஆரம்பித்தார். தேநீர் நிறைந்து கொண்டே இருக்கிறது, தேநீர் நிறைந்து கொண்டே இருக்கிறது, நிறைந்து 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 கோப்பை நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது குமிந்து பார்க்காம ஞானி வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தாளி முகத்தை பார்த்து புன்னகை மாறாமல் சிரித்து கொண்டே மறுபடியும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவர் என்ன பெரிய ஞானி அப்படின்னு சொல்கிறோம், ஒரு கோப்பையில் தேநீரை ஒழுங்காக ஊற்ற கூட தெரியாதவர்களெல்லாம் எப்படி ஞானின்னு ஊர் கொண்டாடுதோ தெரியல அப்படின்னு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறார். ஆனாலும் சிரித்த முகம் மாறாமல் ஒரு இடம் வந்ததுக்கப்புறம் கோப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன தட்டு அதுவும் நிறைந்து தரைக்கு வழிந்து விடுமோ அப்படின்னு ஒரு சின்ன அபாயம் வரும்பொழுது ஞானியுடைய கையை பிடித்து வந்திருக்கக்கூடிய விருந்தாளி சொல்கிறார், ஐயோ என்ன இப்படி ஊற்றிட்டே இருக்கீங்க, வழிஞ்சிட்டே இருக்கே, கொட்டி போயிடும் போல இருக்கே அப்படின்ன போது ஞானி சொன்னாராம், இப்படித்தான் நீங்களும் தழும்ப அன்பை பற்றி நீங்கள் எதையோ கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இதற்கு மேலே நான் எதை ஊற்றினாலும் அது உள்ளே இறங்காது, அதெல்லாம் கீழே வழிஞ்சு தான் போயிடும் அப்படின்னு சொன்னாராம். பல விஷயங்களை பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் இப்படி தான் இருக்குது. இதை பற்றி எனக்கு தெரியும், அதை பற்றி எனக்கு தெரியும், அன்பை பற்றி எனக்கு தெரியும் தெரியாது, ஆனால் அன்பர்களை அடையாளம் தெரியும்னு வேணால் நான் சொல்லலாம். எந்த கண்களில் அன்பு இருக்குது, எந்த மனதில் அன்பு இருக்குது, இது அடையாளம் எல்லாருக்குமே தெரியும். அது பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி. அன்புனா என்னன்னு கேட்கும்பொழுது வள்ளுவன் ரொம்ப அழகாக பக்கத்தில் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அன்பில்லாதவர்கள் எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அன்புடையார் என்பும் உடையர் பிறர்க்கு, எலும்பு கூட மற்றவங்களுக்கு சொந்தம். ஐயோ அப்படியா அப்படின்னு நீங்கள் ஊங்கொட்டி கேட்கும் பொழுது மறுபடியும் பக்கத்தில் வந்து வள்ளுவன் சொல்கிறான், என்ன தெரியுமா, அன்பின் வழி அது உயிர்நிலை. ஆண்டவன் உங்களை எல்லாம் உருவமாக்கி அதற்குள்ள அன்பு அப்படிங்கக்கூடிய ஒரு திரவத்தை ஊற்றும் போது அது நேராக போய் நின்னது உங்கள் உயிர்நிலையில். அன்பின் வழி அது உயிர்நிலை. அப்படி அது இல்லாதவங்க அகதிலார் என்பு தோல் போர்த்த உடம்பு, எலும்பும் தோலும் போத்தி இருக்கக்கூடிய உடம்புன்னு தான் அவங்களெல்லாம் சொல்லலாமே தவிர மனிதர்கள்னு சொல்ல முடியுமா என்ன? இவ்வளவு சுலபமாக அன்பை உங்களுக்கு பதம் பிரித்து பக்குவம் காட்டி கொடுக்கக்கூடிய வள்ளுவன் மாதிரி யாரும் வாழ்ந்ததில்லை. அதனால தான் இந்த தேதிக்கு, இந்த நாளைக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஜன சமூகத்திற்கு அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறது மட்டும்தான். 2000 ஆண்டுகளாக அந்த ஒற்றை வார்த்தை மாறவே இல்லை. தாழ் என்பது தாழ்பாள். அன்பை அடைக்கக்கூடிய தாழ்பாள் எங்கேயும் கிடையாது. சரி, ஒவ்வொரு விளக்கமாக பார்த்துட்டே வரலாம். இதை அன்புன்னு சொல்வீங்களா, அதை அன்புன்னு சொல்வீங்களா அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் தன்னுடைய எல்லா சீடர்களையும் உட்கார வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், எல்லா சீடர்களும் படித்து முடிச்சாச்சு, எல்லாரும் நல்ல கல்வி தேர்ச்சி, எல்லார் தலைக்கு பின்னாலேயும் ஒளிவட்டம் தெரிகிற அளவுக்கு கல்வி தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்காங்க. அத்தனை பேரையும் உட்கார வச்சுட்டு ரொம்ப சுலபமான ஒரு கேள்வியாக அந்த ஆசிரியர் கேட்குறார்,
எல்லாரும் படித்தாச்சு, எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது. யார் அந்த சந்தேகத்துக்கு பதில் சொன்னாலும், அந்த சந்தேகத்தினுடைய பொருளை எனக்கு நிவர்த்தி பண்ணாலும் போதும். எல்லா மாணவர்களும் கற்றுத்துறை போகிய மாணவர்கள். சொல்லப்போனால் அத்தனை மாணவர்களையும் சேர்த்தா ஆசிரியருடைய பக்குவம் அவர்களுக்கு அரைஜான் கூட வராது. அவ்வளவு வானுயர வளர்ந்த மாணாக்கர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சிரித்த முகம் மாறாமல் ஆசிரியர் கேட்குறாரு, வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாணவர்களுக்கு இவ்வளோ சாதாரண ஒரு கேள்வியா இவ்வளோ பீடிகையோடு ஒரு நபர் கேட்பார் அப்படின்னு தோணுது. ஆமாம், வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மாணவர் சொல்கிறாரு, இருட்டாக இருக்கும்போது எதிரில் இருக்கிறது என்னன்னே அடையாளம் தெரியாது, வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் அடையாளம் தெரியும், அதற்குத்தான் வெளிச்சம் என்று பெயர். ஆசிரியர் ரொம்ப அழகான விளக்கம், ஆனால் எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லார். உடனே அடுத்த மாணவர் எழுந்துச்சு, வெளியில் நிற்கக்கூடியது பலாமரமா வேப்ப மரமா மாமரமாங்கிற வித்தியாசம் கூட தெரியாது, ஆனால் வெளிச்சம் வந்தால் மரங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் அடையாளப்படும். அதுதான் இருக்கக்கூடிய 50 மாணவர்களும் ஆளுக்கு ஒரு விதமாக மிக அலங்காரமான வார்த்தைகளை போட்டு, அழகழகான வார்த்தைகளை போட்டு, இவரை விட இன்னும் அழகாக என்னால் விளக்க முடியும்னு விளக்கி முடிச்சதுக்கப்புறம் ஆசிரியர் சொல்றார், எனக்கு இது எதுவுமே பொருத்தமாக தோணலை, இது எதுவுமே வெளிச்சத்தின் விளக்கமும் அல்ல. இப்போ திருப்பி கேட்குறாங்க, வெளிச்சம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஆசிரியர் சொல்கிறது தான் இந்த அன்பிக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அண்ணல் காந்தியும் அதை மட்டுமே தான் திருப்பி திருப்பி சொன்னது. வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் எதிரில் இருக்கக்கூடிய முன்பின் அறிமுகம் இல்லாத, முகம் தெரியாத, முகவரி தெரியாத, பெயர் தெரியாத, மதம் தெரியாத, ஜாதி தெரியாத, மொழி தெரியாத, எதுவுமே தெரியாத என்னுடைய சக ஜீவனை பார்க்கும் பொழுது இது என் சகோதரன் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வெட்டுனா மட்டும்தான் அது வெளிச்சம். எப்பொழுது மனதிற்குள் அந்த வெளிச்சம் வெட்டவில்லையோ அப்போ எத்தனை கல்விமானாக இருந்தாலும் உங்களால் வெளிச்சம் பெற முடியாது. ஆசிரியர் சொன்ன அதே தான் அண்ணல் காந்தி மீண்டும் மீண்டும் சொன்னது. ஆசிரியர் சொன்ன அதே தான் வள்ளுவன் சொன்னது. நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்துட்டு வாங்க. சபுகோ சன்மதி தே பகவான் அப்படின்னு கேட்கும் பொழுதே எல்லோரும் இன்புற்றிருப்பதல்லால் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு சொன்ன வார்த்தையாகட்டும், அல்லது சர்வஜனோ சுகினோ பவந்து எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் இறைவா அப்படின்னு சொன்னதாகட்டும், அத்தனையும் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து உட்காரக்கூடிய விஷயம். எதிரில் வரக்கூடிய நபர் ஆணா பெண்ணாங்கிற வித்தியாசம் தெரியாது, வயது போனவரா இல்லை இளைஞராங்கிற வித்தியாசம் தெரியாது, உறவினராங்கிற வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அது சொல்லுவோம், அன்பு அப்படின்னு வரும்பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள்கிட்ட கூட பெருக்கெடுத்து வரக்கூடியது. உங்களுக்கு தெரிந்த நபர்கள்கிட்ட வரக்கூடியதை நீங்கள் பாசம்னு சொல்லலாம், நேசம்னு சொல்லலாம், நட்புன்னு சொல்லலாம், கனிவுன்னு சொல்லலாம், அதற்கு என்ன வேணாலும் பெயர் கொடுக்கலாம். இன்னொரு சகஜீவியை பார்க்கும் பொழுது என்னால் கட்டுக்கடங்காமல் என் மனதில் பொங்கி வரக்கூடிய ஒரு விஷயத்தை அன்பு அப்படின்னா அதுதான் அகவெளிச்சம். இந்த அகவெளிச்சத்திற்கு கல்வி தேவையில்லை, இந்த அகவெளிச்சத்திற்கு பட்டங்கள் தேவையில்லை, இந்த அகவெளிச்சத்திற்கு பெருமைகள் தேவையில்லை, இந்த அகவெளிச்சத்திற்கு சிறுமைகள் தேவையில்லை, இந்த அகவெளிச்சத்திற்கு கைதட்டல்கள் தேவையில்லை, இந்த அகவெளிச்சத்துக்கு புகார்கள் தேவையில்லை, புலம்பல்கள் தேவையில்லை, எதுவுமே கிடையாது. இந்த அகவெளிச்சம் உள்ள நபர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தனக்குத்தானே மென்மையாக சிரித்து கொண்டு பார்க்குற எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு சிரிப்பு இருக்கும். இந்த சிரிப்பு திரும்பி வருமானு கூட தெரியாமல் அந்த சிரிப்பு போயிட்டே இருக்கும். இதுக்கு கூட சொல்லுவாங்க, அந்த ஒரு ஆசிரியர் பின்னால் வந்த மாணவர்கள் எப்பொழுதுமே பார்ப்பார்களாம், எப்பொழுதும் ஒரு புன்சிரிப்போட, எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தோடு அந்த ஆசிரியர் போகிற மாதிரி தோணுமா. எதிரில் வரக்கூடிய அந்த ஆசிரியர் சாராத, அவரிடம் பாடம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காத மற்ற மாணவர்களும் மற்ற ஆசிரியர்களும் பொறாமையின் மிகுதியால் கூட என்ன பண்ணுவாங்களா, இவரை கிண்டல் பண்ணுவாங்களாம், கேலி பண்ணுவாங்களாம், காதுபட கிண்டல் பண்ணுவாங்களாம், காதுபட கேலி பண்ணுவாங்களாம். போனதுக்கப்புறம் முதுகு பின்னால் இருக்கக்கூடிய கிண்டலையும் கேலியும் நம்ம பொருட்படுத்த வேண்டாம், முன்னாலேயே நின்று காதுபட கிண்டல் கேலி, இந்த கேலியும் கிண்டலும் போகும்பொழுது கூட மறக்காமல் சிரிச்சிட்டே வருவாராம். மாணவர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்ன கொஞ்சம் கூட இவர் உணரவே மாட்டேங்கிறாரு, எதிரில் வரவங்க கேலி பண்ணுறாங்க, எதிரில் வரவங்க கிண்டல் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, அது பின்னால் வந்து இருக்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளோ பாதகமாக இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு பொறுக்க முடியாமல் இதுவே பழக்கமாக போச்சு, கேலிக்கும் கிண்டலுக்கும் உங்களுக்கு எந்த விதமான உணர்வு மாற்றமும் இல்லை அப்படிங்கும்போது தலைமை மாணவன் ஒரு நாளைக்கு தனியாக அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன இத்தனை கேலி பண்ணுறாங்க, இத்தனை கிண்டல் பண்ணுறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே தோணாதா, அது மனதை காயப்படுத்தவே காயப்படுத்தாதா, எல்லாரும் பார்த்தும் மறுபடியும் புன்னகையோடு சிரித்து சிரித்து மறுபடியும் அவங்கள வாழ்த்திட்டு போயிட்டே இருக்கீங்க, அந்த வாழ்த்துக்கு அவங்க தகுதியான்னு பார்க்க வேண்டாமா, பாத்திரம் மருந்தளவா பிச்சையிட வேண்டும் அப்படின்னு. பிச்சை வேணால் பாத்திரம் மருந்திடலாம், அன்புக்கு பாத்திரங்கள் எல்லாம் கிடையாது, அன்பே பெரிய பாத்திரம்தான். அது எத்தனை வாங்கினாலும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய இன்னும் வேணும் பெரிய ஆசையோடு உட்கார்ந்துருக்கக்கூடியது அன்புங்கிற மிகப்பெரிய பாத்திரம். நாம் அன்பை பிச்சையிடுறதா நினைக்கிறோம், அன்பு பிச்சை பாத்திரம் இல்லை, அன்பு அக்ஷய பாத்திரம்.
அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு கொடுக்கத்தான் தெரியுமே தவிர யாரிடமும் கை நீட்டி பிச்சை எடுக்க தெரியாது. இப்போ மாணவர்கள் அந்த தலைமை மாணவன் ஆசிரியரிடம் வந்து கேட்கும்போது எல்லாரும் சொல்லும்போது உங்கள் மாணாக்கராகலே எங்களுக்கு ரொம்ப கௌரவ குறைச்சலாக இருக்குது, மனது மிகவும் வருத்தப்படுகிறது அப்படின்ன போது ஆசிரியர் மாணவனை பக்கத்தில் அழைச்சி அவன் உள்ளங்கையை தாங்கி வாங்கி தன் உள்ளங்கையில் பொதிந்து கொண்டு கண்ணுக்குள்ளே பார்த்து சொன்னாராம், அவங்கக்கிட்ட இருக்கிறத அவங்க கொடுக்குறாங்க, எங்கிட்ட இருக்கிறத மட்டும் தானே என்னால் கொடுக்க முடியும். எங்கிட்ட நல்லெண்ணங்களும் வாழ்த்துக்களும் எல்லாரும் நல்லா இருக்கக்கூடியது எண்ணங்கள் எங்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா அதை மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ நான் பேசக்கூடிய பேச்சு ஏமாற்றோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், இப்படியெல்லாம் இருந்தால் உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு. இப்படியெல்லாம் இருந்தும் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் இருக்கிறார்கள். யாரையும் கடிந்து கொள்ளாமல், வன் சொல்லாமல், கேவலப்படுத்தாமல், குற்றப்படுத்தாமல், கையில் இருக்கக்கூடிய நகங்களால் கீறி மனதில் இரத்த காயம் வரவிடாமல், தன்னுடைய இன்சொல்லாலையும் நன்சொல்லாலையும் மீண்டும் மீண்டும் ஆறுதல் அளித்துட்டு போன ஔடதங்களாக மனநோய்க்கு மாமருந்தாக வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த பூமியில கால் பதிச்சு காலை ஊனி போட்ட விதைகள் மாதிரி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் காலம் கடந்து விருட்சங்களாக இன்றும் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் கைதட்டி போராடுறோம். ஏன்னா இவையெல்லாம் சத்தியங்கள். நாம் எப்பொழுதும் நம்பக்கூடிய ஒரு விஷயம், அன்பு காட்டுவது சத்தியம். திருப்பி வரக்கூடியது என்னவாக இருந்தாலும் அன்பு காட்டுவது சத்தியம். பாரதி தான் ரொம்ப அழகாக சொல்லுவான். பாரதியினுடைய புரட்சிகரமான பாடல்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நுனிப்புல் மெஞ்சிட்டு போயிடுவீங்க. அந்த புரட்சிக்கு அடியில் கனல் மாதிரி கலந்து கொண்டே இருக்கக்கூடிய அன்பின் மிகுதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ தான் சொல்வார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவிலில் தீயிருப்பதை புவியில் கண்டோமே. பகை நடுவிலில் யார் இருக்காங்கன்னா அன்புருவான நம்ம காளி உட்காந்துருக்கான்னு உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்பார். பார்வைகளை மாற்றி கொடுத்தவங்க இவங்கெல்லாம். அப்ரோச் எப்படி பார்க்கணுங்கிற விதத்தையே மாற்றி கொடுத்தவங்க, விளக்கங்களை மாற்றி கொடுத்தவங்க, உங்களுடைய விரிவுரைகளை எல்லாம் மாற்றி கொடுத்தவர்கள். ரொம்ப கடினமான பாதை அன்பின் பாதை. நடக்க முடியாத பாதைன்னு சொல்லல, ரொம்ப கடினமான பாதையாக இருக்கும். கல் இருக்கும், முள் இருக்கும், காலில் குத்தக்கூடிய எல்லாமே இருக்கும். பல நாட்களில் பாதம் பதித்து நடக்க முடியாமல் இருக்கும், கால்கள் நோவெடுக்கும், ரத்தம் கசியும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பாதைகள் அப்படிங்கிறது நான் வாழ்க்கை பாதையை சொல்கிறேன். கல்வி கிடைச்சிருக்கா, வாழ்க்கை பாதை இன்னும் செப்பனிடப்பட்டிருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைச்சிருக்கா, இன்னும் செப்பனிடப்பட்டிருக்கு. 60 வயது தான் உங்களோட நபருடைய ஒரு பெண்ணினுடைய மேக்சிமம் ஏஜ்ன்னு சொல்லக்கூடியது இப்போ 75ஆக மாறி இருக்கா. யாரோ உங்களுக்காகவும் எனக்காகவும் மருந்துகள் தயாரித்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாம் அன்பின் மிகுதி தான். இந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்கு தான் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரு லூயி பாஸ்டருடைய அன்பின் மிகுதியை வெறிநாய் கடிக்கு மருந்தாக நீங்கள் பார்க்க முடியும். ஒரு அன்னை தெரசாவின் அன்பின் மிகுதியை அது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் போய் நின்னதனுடையதாக பார்க்க முடியும். நீங்கள் கேட்கலாம், அவர்கள் எல்லாம் மகாத்மார்கள். ஒரு டெய்லி பேஸில் வாழக்கூடிய எனக்கு, அன்றாடம் வாழக்கூடிய எனக்கு இந்த அன்பு கட்டுப்படியாகுமா? கட்டுப்படியாகும். ஆனால் நம்ம கண்ணு பார்க்க உடனடியாக இதற்கு தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய விதை நாளை முளைக்கக்கூடிய ஒரு காளான் அல்ல, இல்லை யாருமே விதை தூமால் முளைத்த முள்ளல், ஒரு புல்லல்ல. இந்த விதை ரொம்ப ஆழமாக ஓட வேண்டியது. இந்த விதையை போட்டு மூடினதுக்கப்புறம் 10 நாள் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாலும் மண்ணில் ஒரு சின்ன கீரல் கூட வராது. அந்த கீரல் விரிவாக அடையாது. அதற்கிடையிலேருந்து ஒரு பச்சை புல் நுனி கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இது காலம் காலமாக இறைவனும் இயற்கையும் கைகோத்து கொண்டு போடக்கூடிய ஒரு விதை. இந்த விதை முளைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் அண்ணலை பற்றி பேசுகிறோம், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போ கூட பூரணமாக புரிந்தது அல்ல. இப்போ கூட இது முழுமையான புரிதல் அல்ல. இன்னும் போகும். சீன பெருஞ்சுவர் மேலே ஏறி நிற்கும் பொழுது அது கோணையாக இருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமா. இங்கே கல் பேந்திருக்கு, அங்கே கல் பேந்திருக்கு, குறுக்கு நெடுக்குமாக இந்த சுவர் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு சேட்டலைட்டினுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது சீன பெருஞ்சுவர் நேராக தெரியுமா. மிகப்பெரிய மகாத்மாக்களும் பெருந்தலைவர்களும் இந்த சுவர் மாதிரி தான். அவர்களுக்கு மிக அருகில் நின்று, அவங்க பக்கத்தில் நின்று, அவங்களோட தோளொட்டி நிற்கும்போது அவங்களுடைய பெருமையும் அவர்களுடைய மகாத்மியமும் அவர்களுடைய தீர்க்க தரிசனமும் நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் போகிறது இயற்கையினுடைய ஒரு சாபம்தான். இன்னும் 200 ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட ஒரு நபர் பிரபஞ்சத்தில் காலை ஊன்றி நடந்தார் அப்படிங்கிறதே நம்ப முடியாத அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து அண்ணலினுடைய எல்லா பெருமைகளும் நிற்கும் பொழுது நம்ம ஒன்று நம்புவோம். அகிம்சையை கூறி வந்த எல்லார்களும் இம்சை இருக்கிறதுன்னு சுட்டி காமிச்சாங்க. அகிம்சையை சொல்லி வந்த புத்தனாகட்டும், இயேசுவாகட்டும், காந்தி ஆகட்டும், அத்தனை பேரும் இம்சை உள்ளது என்று சொன்னார்கள். தீயது கூட உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தீயது மட்டுமே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலை. அதனால்தான் பாரதி கூட சொல்லுவாங்க, நல்லது தீயது யாமறியோம் அன்னை. எனக்கு நல்லது எதுன்னு தீயது எதுன்னு தெரியல. இங்கிருந்து பார்த்தா நல்லதாக தோன்றதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் போனால் தீயதாக தோணுது. இங்கிருந்து பார்த்து சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள்லாம் பக்கத்தில் போனால் தோல் சேர்த்து கொள்ளக்கூடிய தோழமை மாதிரி தோணுது. எனக்கு இது தெரியாது, இதற்குத்தான் சன்மதி தே பகவான், இதற்குத்தான் நல்ல புத்தி கொடு ஆண்டவா. அவ்வளோ சுலபம் அல்ல அன்பு.
அவ்வளவு கைவசம் வாய்க்கப்படுவதல்ல அன்பு. குழந்தைங்க கிட்ட நம்மளால அன்பு காமிக்க முடியும். ஆனா இந்த தலைமுறைக்கு அன்பு காண்பிக்கிறதுனா கொஞ்சம் மறந்து போச்சு. கையில இருக்கக்கூடிய எதையோ ஒன்று காமிச்சிட்டு அன்பு 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 அன்புன்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர காண்பித்தது இல்லாமல் அன்பு அல்ல. 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்க வீட்டில் என் குழந்தைகிட்ட நான் எவ்வளோ அன்பு காமிக்கிறேன் தெரியுமா அப்படின்னா உங்களை தனியாக கூப்பிட்டு உங்கள் காதர்கள் நான் சொல்ல வேண்டியது, காண்பித்தது அன்பா செல்லமானு ஒரே ஒரு தடவை சொல்லி பாருங்க அப்படின்னு. செல்லங்களை தான் பெரும்பாலும் அன்பு அப்படின்னு சொல்கிறோம். செல்ல பிராணியை வளர்க்குறதுக்கும் நம்ம குழந்தையை வளர்க்குறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன 4 காலும் 1 வாலும் அந்த பக்கம் இருக்குது, அது இல்லை இந்த பக்கம், அவ்வளவே தான். ஆனாலும் மறக்காமல் யாராவது வந்தால் வந்து நின்று பாடி காமிக்கணும், வந்து நின்று ஆடி காமிக்கணும். ஒரு செல்ல பிராணி என்னெல்லாம் செய்து காமிக்கணுமோ அதெல்லாம் இந்த செல்ல குழந்தைகளும் செய்து காண்பிக்க வேண்டும். ஆனால் பிராணிகளுக்கு செல்லத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியறதுனால அத்துமீறாமல் இருக்காங்க. அன்பு கண்டிக்கும், அன்பு பயப்படாது, அன்பு தெளிவானது. அன்பை கொடுக்கும்போது சில சமயம் தட்டி கொடுப்பது ஓங்கி அரைந்ததாக கூட சில சமயங்களில் மாறும். ஆனால் அன்பு ஒரு நாளும் அச்சப்பட்டதில்லை. அன்பு ஓடி வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டதில்லை. அதற்கு பதிலாக அன்பு சில லஞ்சங்களை கொடுத்து அந்த காரியத்தை சாதித்ததில்லை. குழந்தைகிட்ட முரட்டுத்தனமாக காலையில் நடந்து மதியம் வரும்பொழுது ஒரு பெரிய பொட்டலந்தரிய மிட்டாய்களை வாங்கி கொண்டு வருவதற்கு பெயர் அன்பு அல்ல. கண்டித்தது சத்தியமாக இருக்குமே ஆனால், கண்டிக்க வேண்டிய காரணம் சத்தியமாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தைய வீடு கண்டிச்சா மட்டும்தான் வீதி கண்டிக்காமல் இருக்கும். வீடு கண்டிக்கலைன்னா வீதி கண்டிப்பாக கண்டிக்கும். இது புரிந்த தாய் தகப்பன் கொஞ்சம் கூட அன்பை கொஞ்சம் முரட்டுத்தனமாக இறுக்கி பிடிப்பாங்க. நாங்கள் அதுதான் எப்பொழுதும் ஆங்கிலத்தில் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். என்ன அப்படின்னா க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவருடைய கண்டிப்பும் கருணையும் அவருடைய வாத்சல்யமும் கண்டிப்பாக அவருடைய கத்திக்கு கிடையாது. அவருடைய விரல்களுக்கு உண்டு, அவருடைய மனதுக்கு உண்டு. உங்களை நோயிலேருந்து குணப்படுத்தணும் அப்படின்னா அறுவை சிகிச்சை ஒன்றுதான், ஒரே மாத்திரம், அதன் வழியாகத்தான் முடியும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய உபகரணங்கள் கிட்ட போய் நீங்கள் அன்பை கெஞ்சி நிற்க முடியாது. அன்பின் மிகுதியால் தான் உங்களை காப்பாற்றுறாரு. அன்பின் மிகுதியால் தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறாரு. அன்பின் மிகுதி கொஞ்சம் அதிகமாக போனால் கண்ணில் கண்ணீர் வந்து எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய உறவு முறைகள் எல்லாம் வெளியில் நிறுத்துறாரு. அன்புக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அன்பை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய பழக்கமும் நமக்கு கை வரணும். அன்பை விட்டு விலகி நிற்கவும் உங்களுக்கு பழகணும். ஏன்னா அன்புக்குள்ளே இருக்கும்போது அன்பு தள்ளாட வைக்கும், பெரிய போதையாக வரும். நமக்கு பிடிச்சதெல்லாம் தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அன்பு அன்புன்னு சொல்லுவோம். ஏன்னா என்கிட்ட இருக்கே, குடங்குடமாக என்கிட்ட தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கள்ளிச்செடி மேலே கொட்டிகிட்டே இருக்க முடியுமா என்ன? அதற்கு அது தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம். என் குழந்தைக்கு இந்த பராமரிப்பு தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம். என் குழந்தைக்கு இப்படிப்பட்ட அரவணைப்பு தேவையில்லாத விஷயமாக இருக்கலாம். அதனுடைய வீட்டு பாடத்தை அதுவே அமைதியாக உட்காந்து செய்யக்கூடிய குழந்தை தலையில் ஏறி உட்காந்து நான் எழுதுறேன்னு அதனுடைய கையை பிடிச்சி நாம் எழுதுறது அன்பின் மிகுதி அல்ல, மனமுதிர்ச்சி இல்லாத தன்மை, அறியாமை. ஆனால் குழந்தை அங்கே விழும்பொழுது ஓடிப்போய் தூக்க வேண்டிய தேவை இருக்குமே ஆனால் அன்பு முதிர்ந்த தாய் தூக்குவா. இல்லைன்னா அன்பு முதிர்ந்த தாய் அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பா. அவளுக்கு புரியும் என்ன விழுறதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளவே சக்தி தான் எழறதுக்கும் ஒரு நபருக்கு தேவைப்படும். அந்த குழந்தை திரும்பி பார்க்கும்போது அம்மா பார்க்காத மாதிரி எங்கேயோ பார்த்துட்ருப்பா. அன்பு காட்டக்கூடிய பெரிய மனங்கள் எல்லாமே அன்பை காட்டும். ஆனால் காற்றப்பட்ட நபர் தங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம். அதே மாதிரி திரும்பி பார்க்கும்போது குழந்தைய பார்க்கல, குழந்தை என்ன பண்ணும், அழலாமான்னு யோசிக்கும். ஆனால் அன்பு காட்டிய அம்மா திரும்பி பார்க்கலன்னு அடுத்த நிமிஷம் முழங்கால தட்டிட்டு அது பாட்டுக்கு இறங்கி போயிடும். அப்புறம் அம்மா கண்ணை மெதுவாக தொடச்சிட்டு எழுந்திரிச்சு வருவாள். கடிய மனமாக இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு அன்பு தான். இந்த அன்பு நமக்கு கிடைக்கும் பெருமையானால் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஈரம் கசியக்கூடிய இந்த பண்பு அத்துமீறி போய் அன்பினுடைய மிகையினாலே எதிரில் இருக்கக்கூடிய நபருடைய வளர்ச்சியை தடைப்படுத்தாமல் அளவோடு இந்த அன்பு இருக்குமே ஆனால் கண் கசிய வேண்டிய இடத்துல கசிஞ்சா. ஆனால் இது கூட தப்பாக புரிஞ்சுக்கலாம். சில சமயம் ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய கண்ணீர் மல்கக்கூடிய துன்பையல் காட்சிகளை காணும் பொழுது ஒரு அரை இருட்டில் மூக்க உறிஞ்சி கண்ணை தொடச்சிட்டு வந்த அடுத்த நிமிஷம் நம்மளுடைய பங்கு முடிஞ்சுது அப்படிங்கிறது கூட மனமுதிர்ச்சி இல்லாத தன்மை தான். ரொம்ப ஆழமாக வேர்விட்டு போகக்கூடியது இந்த அன்பு. இதனால தான் சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் அது அன்பாக, மனிதனுடைய நல்ல குணங்களும் மனிதனுடைய அல்ல குணங்களும், நான் தீய குணங்கள்னு சொல்லவே இல்லை. வள்ளுவனும் சொல்லலாம், ரொம்ப அழகாக சொல்கிறான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமர்க்கின்னா பிற்பகல் எப்படி வரும்னு கேட்குறான். தானே வரும், நீ கூப்பிடக்கூட வேண்டாம். அதான் இன்விடேஷன் வச்சாச்சு. மிரட்டி மிரட்டி சொல்லக்கூடிய அந்த பாங்கு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். எப்படி மிரட்டுறான் பாருங்க. ஐயோ தப்பு பண்ணாதேப்பா, பண்ணினா அது நெருப்பை விட மோசமாக போயிடும். அப்புறம் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, அண்ணல் சொன்னதுலேருந்து அத்தனை பேரும் அதுதான். மறந்தும் மறந்தியா கூட பிறன் கேடு சூழற்க. யோசிச்சிடாதேமா, சூழின் மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானே, அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அன்பு அரணோடு சேர்ந்து வரக்கூடியது. அன்பு ரொம்ப ரொம்ப விசுரூபிக்கக்கூடிய ஒன்று.
அதனால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய நல்ல குணங்களையும் அல்லாத குணங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு அசிரீரி ஒரு நாள் காலையில் கூப்பிட்டு சொல்லிதான், மனிதர்களுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. கருணை உட்காந்துருக்கு, கோபம் உட்காந்துருக்கு, பொறுமை உட்காந்துருக்கு, பொறாமை உட்காந்துருக்கு, காலம் தவறாமை உட்காந்துருக்கு, காலம் கருதாமை உட்காந்துருக்கு, எல்லாம் உட்காந்துட்ருக்கு. அத்தனைக்கும் ஓய்வு வேண்டாமா? எத்தனை காலம்தான் மனிதன் உடம்புக்குள்ள மனிதன் மனதுக்குள்ள இப்படி சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க? இன்னிலிருந்து ஒரு 3 நாட்கள் உங்கள் எல்லாருக்கும் விடுமுறை. போய் எல்லாரும் சந்தோஷமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக ரம்யமான மிக மிக அழகான காலம் போவதே தெரியாத பகலும் இரவுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத அளவுக்கு அத்தனை அழகான வனப்பு மிகுந்த ஒரு அழகான தீவிற்கு, அந்த தீவுக்கு போங்க. அந்த தீவில் 3 நாட்கள் சந்தோஷமாக நல்லவையும் அல்லவையும் அமைதியாக விடுதலையை அனுபவியுங்கள். சரி, எல்லாம் இறங்கி போயாச்சு. எல்லாரும் ஒரு கப்பலில் வந்தாச்சு, எல்லாரையும் இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டபோது கடைசியாக இறங்கியது அன்பு. எல்லாரும் இறங்கியாச்சான்னு ஒரு தடவை பார்த்துட்டு கப்பல் மாலுமியும் அதோடு இறங்கி வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேனு அவரையும் இறக்க வர சொல்லி அவர் கூடயும் வந்து கடைசியாக வந்து நின்றது அன்பு. 3 நாட்கள் நல்லவை அல்லவைங்கிற வித்தியாசமே இல்லை, பொறாமைக்கும் பொறுமைக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாரும் கையோடு கை கோத்து உறவு கொண்டாடி அவ்வளவு சந்தோஷமாக அந்த 3 நாட்கள் போனதே தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகாக அந்த 3 நாட்கள் போய் ஒரு மாலை பொழுது இன்று இரவு எல்லாரும் இங்கிருந்து கிளம்பணும். என்ன, நம்மளுடைய எல்லா பண்புகளும் இன்றைக்கு இங்கிருந்து கிளம்பணும், மீண்டும் மனிதனுக்குள்ளே வந்து குடிக்கொள்ளணும், அவ்வளவே தான் அப்படின்னு சொன்ன பொழுது மாலை நேரம் வந்தாச்சு. சூரியனை போய் மேலே இருக்கக்கூடிய சந்திரன், மிச்சம் இருக்கக்கூடிய சந்திரன் மெதுவாக உள்ள வரும்போது மீண்டும் ஒரு அசிரீரி கேட்குது. என்ன, இன்னும் அரை மணி நேரத்திற்குள் இங்கே மிகப்பெரிய சூறாவளி வீச போகிறது. யாருக்கெல்லாம் ஓடணுமோ தீவை விட்டு அவங்கெல்லாம் ஓடிடலாம். பக்கத்தில் 10 படகுகள் இருக்குது, சீக்கிரம். அவ்வளவே தான். அது நேரம் வரைக்கும் தோளோடு தோல் சேர்ந்த நிபர்கள், கையோடு கை சேர்ந்த நிபர்கள், இல்லை நம்மளை போல உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்டு வாங்கின நபர்கள், 2 செல்ஃபி எடுத்துக்கிட்ட நபர்கள், அத்தனை குணங்களும் பாஞ்சு காணாமல் போயாச்சு. கிடைச்ச படகுல அவங்கவுங்க தெரிஞ்சவங்கள தெரியாதவங்க எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அன்புக்கு தான் உடனடியாக ஓடவே தெரியாது. அன்பு வந்தாச்சுன்னா போன்னு சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்னு கீழே உருண்டு காலை உதைச்சு முரண்படுத்தக்கூடிய ஒரு குணம் மனிதன்கிட்ட இருக்குன்னா அது அன்பு மட்டும்தான். இந்த அன்பு மெதுவாக போய் பார்க்குது, இங்கே யாரெல்லாம் இருக்காங்க, இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடுதான். யாரையாவது விட்டுட்டு வந்துட்டோமா, புதர் நடுவில் யாராவது மாட்டிகிட்டு இருப்பாங்களா, இல்லை ஒரு குகைக்குள்ளே யாராவது போய் மாட்டியிருப்பாங்களா, சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு எழுந்திருக்காமல் யாராவது இருப்பாங்களா, ஒவ்வொன்றையா தேடி 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 திரும்பி திரும்பி பார்த்து ஒருத்தரும் இல்லை அப்படின்னு ஊர்ஜிதமானதுக்கப்புறம் அன்பு மெதுவாக, ஆனால் அசிரீரி மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கு, எல்லாரும் ஏறியாச்சு, நீ மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லும் போதும் அன்புக்கு பல நேரங்களில் காதே கேட்காது. அன்பனுடைய குணதோஷங்களில் இதுவும் ஒன்று. குறைகள் அது கண்ணுக்கே தெரியாது. குறைகள் யார் சொன்னாலும் அதுக்கு காதையே கேட்காது. அது எப்போ நிறைகளை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு குணம் அது. சரி, வந்து பார்த்தா எல்லாரும் கப்பலில் அவங்கவுங்க சின்ன சின்ன தோணி, கப்பலை காணும், சின்ன சின்ன தோணி, காற்று அதிகமாக வீச ஆரம்பிச்சாச்சு. கையில் துடுப்பு இருந்தா பத்துமான்னு தெரியாது. ஓடி ஓடி ஏறும்போது அன்பு காலில் புழுதி படப்பட ஓடி வந்து முதல்ல இருக்கக்கூடிய படகு கிட்ட கேட்டது, நீ தானே இதில் கடமை உட்காந்துருக்கல, என்னை கொஞ்சம் ஏற்றிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே கடமை சொல்லிச்சா, ஐயோ முடியாது, 3 நாளாக என் கடமைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், அந்த கவலையே பெருங்கவலையாக இருக்குது, ஏதோ ஒரு அசிரீரி கூப்பிட்டுதேன்னு ஓடி வந்தேன், உன்னெல்லாம் ஏற்றிட்டு போனால் நீ பாதியில் இங்கே நிறுத்து அங்கே நிறுத்துன்னு சொல்வேன், 4 பேரை ஏற்ற சொல்வேன், என்னால் முடியாது நான் ஓடுறேன் அப்படின்னு கடமை துடுப்பு வலிச்சு போயாச்சு. அடுத்தது பார்த்தா பொறுமை. ஐயோ பொறுமை, உனக்கு தான் ரொம்ப பொறுமை ஜாஸ்தி, நீ எனக்காக தான் காத்துட்ருக்கேன்னு. ஐயோ பொறுமை முழுக்க பொறுமையாக இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. எப்போ பொங்கணும் எப்போ பொறுக்கணும் அப்படின்லாம் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக இனிமேல் நான் நிற்க மாட்டேன். ஒவ்வொரு குணமும் நல்ல குணம் அல்ல குணம் எந்த குணத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாம் போயாச்சு. இனி இங்கே மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு அன்பு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ கூட அதுக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, யார் மேலேயும் வருத்தம் இல்லை. ஐயோ இப்படி ஏமாளி ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு சுய பச்சாதாபமும் இல்லை. நாம் பெரும்பாலும் அப்படி ஒன்று சொல்வோம், இந்த காலத்தில் அன்பே காட்டக்கூடாது சார் அப்படின்னு நாம் ஒரு பிரகடனப்படுத்துவோம். யாராவது திரும்பி நமக்கு ஒரு நன்றி சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு புன்னகை கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கணும், உண்மைதான், நாம் காமிச்ச மாதிரி போலியான அன்புக்கு காலமே கிடையாது. உண்மையான அன்பு யாராவது திரும்பி பார்த்தாங்களான்னு அது திரும்பி பார்க்காது, சிரிச்சாங்களான்னு அது சிரிக்காது. ஏன் பேருந்தில் வந்திருக்கக்கூடிய பெண்மணிக்கு எழுந்திரிச்சு இடம் கொடுத்து எல்லாரும் பார்த்துட்டாங்களான்னு ஒரு தடவை அவசரமாக ஒரு பார்வை விடுறோம் இல்லையா, அந்த பார்வை கூட அன்பு பார்க்காது. வந்திருக்கக்கூடிய பெண்மணிக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, அவ்வளவே தான். இன்னும் வேற ஏதாவது கொடுக்க முடிஞ்சிருந்தா நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்பு பார்க்குது, ஒன்றுமே தெரியல, வானம் எல்லாம் இருண்டு வந்தாச்சு, பேரிரைச்சலோட ஊன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சாச்சு, பெருமழை கொட்ட போது இந்த தீவும் பாதுகாப்பானது அல்ல அப்படின்னு அன்புக்கு தெரியும். சரி போ, அதனுடைய வருத்தம், இவங்கெல்லாம் போகிற வழியில் பாதியில் சூறாவளியில் மாட்டிட்டா என்ன பண்ணுறது,
அப்படி யாராவது கடலில் விழுந்திருந்தா கூட அவங்கள காப்பாற்றி கொண்டு போகணுமே, எல்லா பண்புகளுமே மனிதர்களுக்கு தேவையாச்சே, இது எப்படி விடுறது அப்படிங்கும்போது ரொம்ப பழுதுபட்ட ஒரு ஓட்டை படகு மாதிரி ஏறி உட்காந்திங்கன்னா உள்ளே போயிடும் அப்படின்னு தோணுது. அந்த படகுல ஏதோ ஒரு வயது போன மிக முதிர்ந்த நரை அப்படின்னா இதற்கு மேல் நரைக்க முடியாது, திரைன்னா இதற்கு மேல் முகத்தில் சுருக்கம் விழ முடியாது, அத்தனை முதிய ஒரு நபர் கையில் ஒரு சின்ன ஒரு துடுப்போட அந்த ஓட்ட படகை ஓட்டிகிட்டே வர்றாரு. ஆபத்தில் இருக்கும்போது ஓட்டை என்ன நல்லதுன்னு எது கிடைத்தாலும் நமக்கு தரிசனம் வேறு மாதிரி இருக்கும். ஓடி வந்து அன்பு நிற்கும்போது, வா ஏர், எனக்கு தெரியும் நீ இப்படி தான் நிற்ப அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறார். நீங்கள் யாராக இருந்தால் என்ன, கரைக்கு போய் சேரலாம், கண்டிப்பாக போயிடுவோன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கை தான் இந்த துடுப்பு. மெதுவாக ஓட்டி போகலாம், இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை இருக்கும், அங்கே ஒழுகும், சில நேரங்களில் சூறாவளியினுடைய வன்மம் தாங்காமல் உடஞ்சி கூட போகலாம். ஆனாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன், கரையை போய் அடைஞ்சிடலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அன்பு கேட்குது, யாருப்பா நீங்கள்? எல்லாரும் விட்டுட்டு ஓடினாங்க. பொறுமை என்னுடைய குணம்னு நினச்சேன், பொறுமை விட்டுட்டு போயிடுச்சு. பொறுப்பு என்னுடைய குணம் நினச்சேன், பொறுப்பு விட்டுட்டு போயிடுச்சு. காலம் தவறாமை என்னுடைய குணம் நினச்சேன், காலம் தவறாமை விட்டுட்டு போயிடுச்சு. நான் எதெல்லாம் என்னுடைய வெளிப்பாடுன்னு நினச்சேனோ எதுவுமே இல்லை. சுத்தமாக போகிற போக்கில் ஓடுற ஓட்டத்தில் என் நிழலை கூட உருவிட்டு போயாச்சு. அன்பின் நிழல்களாக இருந்த எல்லா குணங்களும் போயாச்சு. நீ யாரு? வா முதல்ல போய் சேரலாம், பத்திரமான இடத்த போய் அடையலாம். அதுக்கடையில் நான் வாக்குறுதிகள் கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவாக இந்த ஓட்டை படகுல தண்ணீர் வர உள்ளங்கையால் எடுத்து அதை வெளியில் போட்டு ஒரு விதம் போய் ஒரு கரையை சேர்ந்ததுக்கப்புறம் மெதுவாக காலை வைத்து அன்பு இறங்கிட்டு அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த மிக முதிய அந்த சகஜீவிக்கிட்ட கேட்டுதான், இப்போவா அது சொல்லக்கூடாதா நீங்கள் யாருன்னு? அப்போது அந்த துடுப்பை வலிச்சு வந்த அந்த நபர் அன்பனுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாராம், என் பேர் காலம், நான் தான் காலம். காலம்தான் அன்பினுடைய ஆழத்தை எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடியது. அவசரமாக ஓடக்கூடியவர்களுக்கு அன்பு கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. கருணை அன்பினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லுவோம், கிடைச்ச உடனே அது ஓடி போயிடலாம். பொறுமை அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லுவோம், அதுவும் கிடைத்த நிமிடம் ஓடி போயிடலாம். எதெல்லாம் நல்ல குணம் நீங்களும் நானும் நினைக்கிறோமோ அந்த குணங்களெல்லாம் நீங்களும் நானும் அன்பின் வெளிப்பாடாக நினைப்பது மட்டும்தானே தவிர அவை அன்பு அல்ல. அன்பினுடைய மிக அழகான விஸ்வரூபத்தை காட்டக்கூடியது காலம் மட்டும்தான். அதனால தான் நம்மளை தாண்டி போன பெரியவர்கள் எல்லாம் தரிசித்து நிற்கிறதுக்கு நமக்கு 60 வருஷம் ஆகுது, 70 வருஷம் ஆகுது, 100 வருஷம் ஆகுது, 1000 வருஷம் ஆகுது. இப்படிப்பட்ட நபர்களால் எப்படி இந்த உலகத்தில் நடந்து போக முடிந்தது அப்படின்னு நீங்களும் நாங்களும் வியக்கணும். அப்படின்னா நான் சொன்ன அந்த சீன பெருஞ்சுவர் மேலே ஏறி நிற்கும் பொழுது, அதற்கு மிக அருகாயில் இருக்கும் பொழுது அதனுடைய பெருமை உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆகாயத்தில் நின்று பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு செயற்கைக்கோளில் இருந்து பார்க்கும் பொழுது நேர்கோடாக தெரியும். அண்ணலாகட்டும், அகிம்சையாகட்டும், இவைக்கெல்லாம் மிக அருகில் நாம் நின்றுட்டுருக்கோம். மிக அருகில் நிற்கும் பொழுது கண்டிப்பாக கசடுகள் வரும், வேதனைகள் வரும், துன்பம் வரும். அன்பு இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்பு என்பது அகவெளிச்சம். அதுக்கும் புறத்தோற்றத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஒரு குழந்தை விழுந்து எழுந்திரிச்ச குழந்தைய 10 தடவை சொல்லியும் கேட்காத குழந்தைய பொலார்னு ஒன்று அம்மா வச்சுட்டு போவா. அது அன்பின் மிகுதியில் வரக்கூடியது. இந்த கண்டிப்பு வரும்பொழுது குழந்தை கொஞ்சம் தெளியும்னு அம்மாவுக்கு தெரியும், அவ்வளவே தான். அதற்கப்புறம் அந்த அம்மாவும் குழந்தையும் ஒன்றா கட்டிப்பிடிச்சு உருளுவாங்க, அது வேற கதை. ஆனால் அன்பு அடையாளம் தெரியணும் அப்படின்னா அதற்கு ஒரு தயார் நிலையில் மனதை வச்சுக்கணும். அதற்கு மட்டும்தான் நம்ம வருடம் மீண்டும் 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 அகிம்சைக்கான ஒரு தினத்தை கொண்டாடுறோம். வன் சொல்லாலையும் நம்மளுடைய பார்வையாலையும் எத்தனை பேரை வதைச்சிருப்போம். பாரதி தான் மறுபடியும் சொல்லுவான், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனி உண்டு. நொந்து விழக்கூடிய ஒரு காட்சியை மனிதன் நின்று பார்க்கக்கூடிய காலக்கேடுகள் இனி வருமா எங்களுக்கு அப்படின்னு கேட்போம். நான் மனிதர் நோக மனிதர் பார்க்கும்னா யாரோ ஒருத்தர் நொந்து போய் உட்காரும் போது நின்று பார்க்கக்கூடிய அந்த கேடு காலம் வருமாங்கிறத தாண்டியும் பார்க்குறேன். ஒரு மனிதன் நோகடிக்கும் அடி அந்த மாதிரியே மனிதர் நோகும்படி பார்க்கும் பார்வை கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவன் மிக அழகான ஒரு அன்பை ஒவ்வொரு பாத்திரங்கள்லையும் ஊற்றிருக்கான். உங்களுக்குள்ளே ஊற்றினா உங்கள் ஜாடையாக இருக்குது, இன்னொருத்தருக்குள்ளே ஓடினா இன்னொரு ஜாடையாக இருக்குது. உங்களுக்குள்ளே ஊற்றினா நீங்கள் அந்த ஜாதிக்கோ அந்த மதத்திற்கோ அந்த மொழிக்கோ உரிய மாதிரி சில தன்மைகளை கொண்டு வரீங்க, இன்னொரு நபர் இன்னொரு மாதிரி. ஆனால் அன்பு தண்ணீர் போன்றது. அன்பைக்கும் அடைக்கும் தண்ண அன்பை அடைக்கிறதுக்காக 1000 கல்லை கொண்டு வந்து வைங்க. என்னெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வச்சாலும் வச்ச கல் தான் அங்கே நிற்குமே தவிர அன்பு என்னைக்கோ அடியில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துருக்கும். எந்த அன்பை நிறுத்தினதா நீங்களும் நானும் கற்பனை பண்ணி கனவு கண்டு நமக்கு நாமளே கைத்தட்டிட்டு இருக்கோமோ அந்த அன்பு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கும். அன்பினுடைய தன்மை தண்ணீரின் தன்மை போன்றது, நீரின் தன்மை. ஒரு 10,000 வருடங்கள் ஒரு பானையை எடுத்து வச்சு அதில் நீங்கள் நீரை ஊற்றி வைத்தாலும்
என் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைன்னு கண்ணுக்கிட்டாத தலைமுறை வந்து இந்த ஓட பிரித்து இந்த தண்ணீரை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும், எத்தனை தலைமுறை ஆண்டுகள் தாண்டி வந்தாலும் சொம்புக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை ஆண்டுகள் போன பின்பும் கீழே ஊற்றினா தண்ணீர் ஓடத்தான் ஓடுமே தவிர சொம்பினுடைய தன்மை அந்த தண்ணீருக்கு வராது. யாருக்குள்ள நீங்கள் அன்பை அடைச்சி வச்சாலும், எத்தனை குரூரமான குணங்கள்னால அந்த அன்பை வெளிக்கொண்டு வர நீங்கள் முயற்சி பண்ணினாலும், அன்பு வெளிப்படும் பொழுது தன்னுடைய தன்மையை மட்டும்தான் காட்டி வெளிப்படுத்துமே தவிர வேறு எதையும் காட்டாது. இப்போ அன்றாட வாழ்க்கையில் அன்பை கொண்டு வரலாம் அப்படின்னா, இன்றைய தினம் எல்லாராலும் ஆசீர்வதிக்கப்பட்ட அமைதியான இந்த நாள், உள்ளும் புறமும் அமைதி இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு சின்ன உத்தரவாதம் நாம் எடுத்துக்கலாம். நமக்கு கட்டுப்படி ஆகும், நம்மளால் முடியும். இப்போ நம்மளால் முடியல அப்படின்னா எப்பவுமே முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. என்ன, எல்லாரை பார்த்தும் நமக்கு ஒரு புன்சிரிப்பு பத்திரமா வைத்துக்கொள்ள முடியும். எல்லாரை பார்த்தும் ஒரு புன்சிரிப்பு திருப்பி கிடைக்கலன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. கொடுத்ததெல்லாம் திருப்பி கிடைச்சா யார் தூக்கிட்டு போகிறது? ஒரு அன்பான ஒரு சிரிப்பை கொடுத்துட்டு போங்க. பார்க்கறதுக்கு அசப்பல முட்டாள் மாதிரி தோணும். இல்லை, கடைசியாக ஒரு குட்டி கதை. ஒரு ஆசிரியர் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரிய மலை, கல்லும் முள்ளும் பாறையும் பொட்ட காடாக இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலை நிற்கும்போது ஆசிரியர் சிரிச்சுட்டே அதை பார்த்து சொல்கிறான், மிக்க நன்றி ஆண்டவா, மிக்க நன்றி. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலை. பக்கத்தில் அந்த மாணவனுக்கு புரியவே இல்லை. இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்க? அதில் மரம் ஏதாவது இருக்கா? நிழல் கொடுக்குற மாதிரி இருக்கா? கனி கொடுக்குற மாதிரி இருக்கா? ஏதாவது மலையில் இருக்கக்கூடிய சுனை இருக்கா தண்ணீர் கொடுக்கறதுக்கு? இல்லை, பசியோடையும் பட்னியோடையும் தாகத்தோடையும் நீங்களும் நாளும் காலு பொல்ல நடந்து வரும் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மலை நடுவில் வந்து நிற்கும்போது இதுக்கு போய் நன்றி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுட்டே அந்த ஆசிரியர் சொன்னாராம், இந்த மலை உன்னையும் என்னையும் விட்டு வேறுபட்டு நிற்கிற ஒற்றை காரணம் போதும், இதை நான் நேசிக்க அப்படின்னு சொன்னாராம். இந்த மனோபாவம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் கஷ்டமானதை பெற்றடைகிறதுக்காகத்தானே நாம் எல்லாம் இருக்கோம். சுலபமானதை கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு என்ன? சுலபம் எல்லாரும் செய்வார்கள். ஆனால் அண்ணல் பின்னாலேயும் அகிம்சையும் பின்னாலேயும் போகக்கூடிய எல்லாரும் கடினமான பாதைன்னு தெரியும். ஆனாலும் சுவாரஸ்யம்தான். கடல்னு தெரியும், அலை அடிக்கும் தெரியும். அலை இல்லாத கடல் கேட்டீங்க அப்படின்னா அகிம்சைக்குள்ளே வர முடியாது. அலை இல்லாததுக்கு பேர் கடலே அல்ல. அலை இல்லைன்னா அதுக்கு குட்டைன்னு பேர். அந்த குட்டையில் யாராவது போய் குளிக்க ஆசைப்படுவோமா? கண்டிப்பாக மாட்டோம். கடலில் தான் குளிக்க ஆசைப்படுவோம். கடல் இருந்தால் அலைன்னு தெரியும், மிரட்டல் இருந்தால் அது கடல்னு தெரியும். ஓடி வரும், இழுத்துட்டு போகிறேன், இதெல்லாம் சொல்லும். ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு முழுக்கு போட்டு நிமிர்ந்து சிரிக்கிறது தான் சந்தோஷம். வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய அழகான மந்திரச்சாவி உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது. பாக்கியம் பெற்றவர்கள் கையில் ஒரு சாவி இருக்கும், மிக பாக்கியம் பெற்றவர்கள் கையில் சாவி கொத்தே இருக்கும். இந்த சாவி கொத்து எல்லா மனங்களையும் திறக்கும். ஒரு நன்றி அழகாக மனங்களை திறக்கும். ஒரு மன்னித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறது மிக அழகாக மனங்களை திறக்கும். ஒரு வணக்கம் மிக அழகாக மனங்களை திறக்கும். இந்த அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்னைக்கோ எழுதுனதுன்னு நான் சொல்லாமல் ஒரு சின்ன நர்சரி ரைமையும் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கிறேன். இது என்னப்பா ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கே அப்படின்னு. குழந்தைத்தனமாக இருக்கிறது தான் இப்போ கஷ்டமான காரியமாக இருக்குது. கலகலன்னு சிரிக்கிறது தான் நமக்கு முடியாததாக இருக்குது. பலூனை விட்டுட்டு அதையே அண்ணாந்து பார்த்துருக்கக்கூடிய குழந்தை மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கு பரவச மூட்டை எதுவுமே இல்லை. ஒரு சின்ன நர்சரி ரைம் எல்லாமே கொடுமையான விஷயங்களே சொல்கிறதாகவே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த நர்சரி ரைம் ரொம்ப அழகாக இருக்கும். ஹார்ட் லைக் டோர்ஸ் வில் ஓப்பன் வித் ஈஸ். மனம் கதவை போல மிக சுலபமாக திறந்து கொள்ளும். எதற்கு தெரியுமா? டு வெரி வெரி டைனி கீஸ். குட்டி குட்டியான சாவிகளுக்கு இந்த மனம் பட்டுன்னு திறந்துக்குமா. 2 of them are I thank you and if you please. யார்கிட்ட வந்து நிற்கும்போது ஒரு நன்றியும் ஒரு தயவு செய்தும் சேர்த்து பாருங்களேன், மனம் பளிச்சுன்னு திறந்துக்குமா. இனி மனம் திறக்கிற மார்க்கம் இருக்குமான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.